இப்போ ஒருத்தருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுன்னா, பழைய கிட்னிஸ என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா மோஸ்ட் சினாரியோஸ்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது உள்ளேயே இருக்கறனால, நார்மலா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குன்றப்ப, அவரோட 2 கிட்னிஸுமே இன்ஜூரிஸால ஸ்கார் ஆயி சுருக்கம் அடைஞ்சிருக்கும். ஸோ, இப்ப இந்த ஸ்காரான கிட்னிய மேஜர் பிளட் வெசல்ஸ்ல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு, டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி அந்த இடத்துல வைக்கிறது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர காம்ப்ளிகேட் பண்ணும். அதுக்கு பதிலா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் கிட்னிய யூசுவலா வயித்தோட முன்பகுதியிலே வச்சிருவோம். ஸோ, அப்படி பண்றதுனால நம்ம பாடிக்குள்ள டீப்பா இருக்கிற வெசல்ஸ விட்டுட்டு, சூப்பர்ஃபிஷியலா இருக்க பிளட் வெசல்ஸ் கூடயே டிரான்ஸ்பிளான்ட் கிட்னியோட பிளட் சப்ளைய கனெக்ட் பண்ணி விட்டுற முடியும். அதே மாதிரி யூரினரி பிளாடரும் முன்னாடியே இருக்கறனால, யூரிட்டரையும் ஈஸியா கனெக்ட் பண்ணிட முடியும். இப்படி சூப்பர்ஃபிஷியலா டிரான்ஸ்பிளான்ட் கிட்னிய வைக்கிறதுல சர்ஜிக்கல் சிம்ப்ளிசிட்டி ஒரு அட்வான்டேஜ்னா, அவங்களோட ரெகுலர் ஃபாலோ அப் போதும் கிட்னிய பால்பேட் பண்ணி பார்க்கறதுக்கும், தேவைப்பட்டா ஸ்கேன் பண்றதுக்கும், கிரியாட்டினின் அதிகமானா பயாப்சி பண்றதுக்கும் இந்த சூப்பர்ஃபிஷியல் பொசிஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கனால தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றப்ப நேட்டிவ் கிட்னிஸ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம டிரான்ஸ்பிளான்ட் கிட்னிய வயித்தோட முன்பகுதியில வச்சிடுறோம். ஸோ அப்ப நம்ம நேட்டிவ் கிட்னிஸ எப்பவுமே ரிமூவ் பண்ண மாட்டோமான்னு கேட்டா, ஒரு சில கண்டிஷன்ஸ்ல மட்டும் நேட்டிவ் கிட்னிஸ ரிமூவ் பண்ற மாதிரி தேவைப்படும். பெரும்பாலும் அந்த நேட்டிவ் கிட்னிஸ்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிக்கிட்டு இருந்தாலோ, அந்த கிட்னிஸ் வழியா பாடியில இருந்து அதிக அளவுல புரோட்டீன் லீக் ஆனாலோ, இல்ல டேமேஜ் ஆன கிட்னிஸ்ல இருந்து வெளியேற ஹார்மோன்னால பிபி கண்ட்ரோலே ஆகாம இருந்தாலோ, கேன்சரஸ் குரோத் மாதிரியான சஸ்பிஷன் இருந்தாலோ, இல்ல கிட்னிஸ்ல நீர் கட்டி ஃபார்ம் ஆகி அதனால கிட்னி சைஸ் ரொம்ப பெருசாகி டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி வைக்க முடியாம போச்சுனாலோ, நேட்டிவ் கிட்னிஸ ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும்.